இவ்வானவர்களை உலக வரலாற்றில் பூமி, குரானுடைய வரலாற்றுல சொல்றேன், குரான் கூறும் வரலாறுகளில் பூமி 2 தடவை பிளந்திருக்கிறது. 2 தடவை பிளந்திருக்கிறது. ஒரு தடவை பூமி பிளந்த போது ஒருவன் உள்ளே போனான். அவனுக்கு காரூன் என்று பெயர். அவனிடத்தில் அப்போது இருந்த அல்லாஹுவின் தூதர் போய், உன் காசில தர்மம் செய்யு கேட்டார். தர்மம் செய். இந்த அவ்வளவு காசு இருந்தது. ஒட்டகங்கள் கஜானாக்களின் சாவிகளை சுமந்து செல்லுமாம். அவ்வளவு கஜானா. கஜானா அல்ல, சாவிய ஒட்டகம் சுமந்துட்டு, ஒட்டகங்கள் சுமந்துட்டு போற அளவு. அல்லாஹுவினுடைய தூதராக அப்போது இருந்த நபி போய் சொன்னார் காரூனிடத்தில், உலகத்துல உன் பங்கு என்னன்னு மறந்துடாத. கடைசியில போகும்போது அந்த 6 அடியும் 5 மீட்டரும் தான், அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லை என்றெல்லாம் சொல்லி பார்த்த பிறகும், இது என் காசு, என் ஞானம், நான் சம்பாதிச்சதுன்னு சொன்னான். எனது காசுன்னு சொன்னான். பூமி பிளந்தது. அல்லாஹ் அந்த வரலாற்றுல கடைசியில இப்படி முடிக்கிறான் அந்த வரிய, பூமி பிளந்தது, அவன் உள்ளே போய்கொள்ள வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. போய்விட்டான், அவனுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. பூமி 2வது பிளந்தது எப்ப தெரியுமா? நமக்கு தெரியும், ஜம்சமுடைய தண்ணீருக்காக பிளந்தது. ஒரு குழந்தையின் காலடியில பிளந்தது. இந்த குழந்தைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர். அவங்க காலை உதறிய இடத்தில் அல்லாஹ் பூமிக்கு அதிசயமாய், அதுவும் தண்ணீருக்கான வாய்ப்புகளே இல்லாத பாறை முகடுகளுக்கு இடையில இருந்து தண்ணீரை அல்லாஹ் வெளியிலே கொப்பளிக்க வைத்தான். அவருக்கு இஸ்மாயில் என்று பெயர். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருது, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அந்த இஸ்மாயில் ஜகாத்தை கொடுக்குமாறும் தொழுகுமாறும் குடும்பத்தில் அனைவரையும் அவர் உத்தரவிட்டார். ஜகாத்தை சரிவர தாருங்கள் என்று கேட்ட இஸ்மாயிலின் காலடியில் உள்ள இருந்து வெளியே வருது. கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன காரூனுக்கு வெளியே இருந்து உள்ள தூக்கி போடுது. பூமி பிளக்கிற போதும் இந்த 2 வித்தியாசம் இருக்கிறது. நாம் கொடுக்க வேண்டிய அளவை கணக்கிட்டு கொடுத்து விட்டால் எந்த பூமியை பிளந்தும் அல்லாஹ் கொண்டு வந்து நமக்கு சேர்த்து விடுவான், கொடுத்ததற்கும் மேல். இல்ல நான் இங்கே வச்சுக்கிறேன், கொடுத்தா தீர்ந்து போயிரும், உள்ளேயே கொஞ்சம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணா எல்லாம் சேர்ந்து கெட்டு போயிடும். சமயங்களில் பூமியை பிளந்தாவது வரவேண்டிய பணத்தை வசூல் செய்து விடுவதற்கு அல்லாஹ்வால் முடியும். அரபியில 2 வார்த்தை இருக்கு, தக்வீன் ஒரு வார்த்தை, தஷ்ரீஅன்னு ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஷரியத்து படி நீ கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவன் தக்வீன், உலக ஓட்டத்துல அவன் உங்கள்கிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவான்னு அர்த்தம். அதனால் தான் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கும் வகையில் வைத்திருக்கிறானோ, வழங்கும் சூழ்நிலையில் வைத்திருக்கிறானோ, இதுல யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. நாம எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் 5000 10,000 செலவு தர வேண்டும், சில பேர் 5 லட்சம் 10 லட்சம் தர வேண்டும். எவ்வளவு தர வேண்டும் என்பது அவரவர்களுக்கு தெரியும். கணக்கு எவ்வளவு என்று ஷரியத்து சொல்லி இருக்கிறது.